கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான இந்த துல்ஹஜ் மாதத்திலே நாம் நினைவு கூற வேண்டிய மிக முக்கியமான நபராக ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். நேற்று அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் நமக்கு மத்தியில் பேசப்பட்டது, தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது. இதனுடைய தொடர்ச்சியாக நாம் பார்க்கிறோம், ஒரு முஃமின் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக மறக்காமல் நினைவில் வைத்திருக்க வேண்டிய நபராக ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு நிறைய ஹதீஸுகளை ஆதாரமாக பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை நேரத்திலேயும் சரி, மாலை நேரத்திலேயும் சரி, மறவாமல் தொடர்ந்து ஓதி வந்த துஆக்களில் ஒன்று என்னன்னு சொன்னால், அம்சைனா அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம். மாலை நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவார்கள், அம்சைனா அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம். புனித நல்ல இந்த மாலை வேளையில் அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம், மார்க்கத்தினுடைய அந்த ஃபித்ரத்தின் மீது, அமைப்பின் மீது இருக்கிறோம். கலிமத்தில் இஹ்லாஸ், இன்னும் இஹ்லாஸான கலிமாவின் மீது இருக்கிறோம். அலா மில்லத்தி அபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று ஓதுவார்கள். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தின் மீது இருக்கிறோம் என்பதா. காலை நேரத்தில் ஓதுவாங்க, அஸ்பஹனா அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம் கலிமத்தில் இஹ்லாஸ் அலா மில்லத்தி அபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று காலை நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதக்கூடிய துஆவை ஹதீஸுகளில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் காணுகிறோம். அதே போல தொழுகையினுடைய அத்தஹியாத், கடைசி அத்தஹியாத்தில் ஓதக்கூடிய துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு இப்படி கற்றுத் தந்திருப்பார்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் அலால் இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயரை அங்கேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படியாக மார்க்கத்தின் எல்லா இடத்திலேயும், எல்லா அமல்களிலேயும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சாயலும் அந்த தாக்கமும் இருப்பதை நம்மால் கவனிக்க முடிகிறது. நேற்று சொன்னோம், அவர்கள் விவரம் தெரிந்த உடனேயே இறைவனுக்கான தேட்டத்தில் இருந்தார்கள். வாலிப பருவத்திலே மக்களுக்கு மத்தியில் அவர்கள் அந்த தௌஹீதை, கலிமத்து தௌஹீத், ஏகத்துவ பிரச்சாரத்தை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள் என்று நிறைய செய்திகள் நேற்றும் சொல்லப்பட்டது. வாலிப பருவத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக முக்கியமான 3 நபர்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. முதல்ல யாருன்னு சொன்னால், தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய தந்தை. அவர் இறைவனுக்கு மாற்றமாக இணை வைக்கக்கூடிய ஒரு வழிமுறையை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். இரண்டாவது அந்த ஊர்வாசிகள். மூன்றாவது அந்த நாட்டை ஆண்டு வந்த, உலகத்தையே ஒரு குடையின் கீழ் ஆட்சி செய்த மிக முக்கியமான நபர்களில் ஒருவரான நம்ரூதை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. இந்த 3 சவால்களிலேயும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக இலகுவாகவே வென்றெடுத்து காட்டினார்கள் என்பதை நம்மால் கவனிக்க முடிகிறது. தன்னுடைய தந்தையிடத்தில் அவர்கள் எப்படி ஏகத்துவ பிரச்சாரம் செய்தார்கள் என்பதை பற்றி குர்ஆனில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பேசும் பொழுது, தன்னுடைய தந்தையிடத்தில் யா அபதி லிம தஅபுது மா லா யஸ்மஉ வலா யுப்சிரு வலா யுக்னி அன்க ஷைஆ. பார்ப்பதற்கு சக்தி இல்லாத, கேட்பதற்கு சக்தி இல்லாத, உங்களுடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு சக்தி இல்லாத ஒரு சிலையை நீங்கள் ஏன் வணங்க வேண்டும் என்று தன்னுடைய தந்தையிடத்தில் போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த ஏகத்துவ பிரச்சாரம் திருமறையில் இறைவசனமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவர்கள் அடுத்தடுத்து ஒரு 3-4 விஷயங்களை மேற்கோள் காட்டி தன்னுடைய தந்தையிடத்தில் பேசுவார்கள். பேசும் பொழுதெல்லாம் மிக கண்ணியமாக பேசுவார்கள். யா அபதி, தந்தையே, நீங்கள் ஷைத்தானுடைய வழியை பின்பற்றாதீர்கள், தந்தையே நீங்கள் அல்லாஹ்வை வழிபடுங்கள் என்று தன்னுடைய தந்தையிடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மிக்க மரியாதையோடு பேசியதை அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்திருப்பான். அதற்கான கூலியாகத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தந்தையாக நின்று தன்னுடைய மகனிடத்தில் சென்று பேசுகிற பொழுது அந்த மகன் இந்த தந்தையை மதிக்கக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தினார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தையை மதித்தார்கள். இப்ராஹிமின் மகனான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தையான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மதிக்கக்கூடிய அந்த விஷயத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல எதிர்ப்புகள் வெளியிலிருந்து வருவதை விட தன்னுடைய குடும்பத்திலே மிக கடுமையான எதிர்ப்பையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்தித்தார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், ல அர்ஜு மன்னக வஹஜுர்னி மலியா என்று அவருடைய தந்தையை சொல்லுவார். அதாவது நீங்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை விடவில்லை என்று சொன்னால்
உன்னை நான் கல்லால் அடிப்பேன் என்று அவருடைய தந்தை மிரட்டிய பொழுதும் கூட அவர்கள் இஸ்லாத்தை ஈமானை ஒருபோதும் விடாதவர்களாக இருந்தார்கள். இது குடும்ப அளவில் அவர்கள் சந்தித்த ஒரு நெருக்கடி. இரண்டாவது நாம் பார்க்கிறோம், அந்த ஊர்வாசிகளுக்கு மத்தியில் அவர்கள் கடுமையான நெருக்கடியை சந்தித்தார்கள். ஏற்கனவே நேற்றைய தினம் சொன்னதை போல அந்த சிலைகளை எல்லாம் உடைத்துவிட்டு அவர்கள் ஒரு பெரிய சிலையினுடைய கழுத்திலே ஒரு கோடாரியை தொங்க விட்டு விடுவார்கள். அப்பொழுது அவர்கள் சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த எல்லா சிலைகளையும் உடைத்தது அந்த பெரிய சிலை என்று சொன்ன பொழுது மக்கள் சொல்லுவார்கள், அது எப்படி ஒரு சிலையால் உடைக்க முடியும் என்று சொன்ன பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, எந்த வேலையையும் எந்த விஷயத்தையும் செய்ய முடியாத ஒரு சிலையை நீங்கள் ஏன் வணங்க வேண்டும் என்று அங்கேயும் ஏகத்துவ பிரச்சாரம் செய்வார்கள். நம்ரூதையும் எதிர்த்து களமாடுவார்கள். இத்தனை நெருக்கடிகளை அவர்கள் சந்தித்த பொழுதும் கூட ஒருபோதும் மனம் தளராமல் அல்லாஹ்வின் மீதான அந்த நம்பிக்கை கொஞ்சம் கூட குறையாமல் அவர்கள் ஈமானில் உறுதியாக இருந்ததைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களின் புறத்திலிருந்து அதிகம் நேசிப்பதற்கான காரணமாக இருந்தது. எல்லா நபிமார்களும் இறைவனை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய பிரச்சாரத்தை அல்லாஹ்வுடைய விஷயத்தை ஈமானை மக்களிடத்தில் எடுத்து சொன்னார்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்த சிறப்பு என்னன்னா, செய் என்றால் உடனடியாக செய்து விடுவார்கள். எந்த விதமான யோசனையோ அல்லது தாமதமோ அவர்களிடத்தில் இருக்காது. இது இறைவன் விரும்பக்கூடிய மிக உன்னதமான ஒரு பண்பு. அல்லாஹ் அதையும் குர்ஆன்ல சொல்றான், இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம், அவர்களுடைய இறைவன் அஸ்லிம், நீங்கள் வழிபடுங்கள் என்று சொன்ன பொழுது அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், அல்லாஹுக்கு நான் வழிபட்டேன் என்று சொன்னவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இதை ஏன் செய்யணும், எப்படி செய்யணும், விடாமல் செய்ய வேண்டுமா, செய்யலாமா, செய்ய வேண்டாமா என்று எந்த இடத்திலேயும் அவர்கள் கேள்வி கேட்டதில்லை. இந்த இடத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கையின் படிப்பினையாக நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை போல் இறைவனிடத்தில் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும், எத்தனை சிக்கல் சிரமங்கள் பண ரீதியாக, உடல் ரீதியாக, குடும்ப ரீதியாக எத்தனை அழுத்தங்கள் வந்தாலும் கூட எல்லா இடத்திலேயும் ஈமானில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். இரண்டாவது, இறைவனுக்கு முழுமையாக நாம் வழிபடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் இந்த வார்த்தையை ரொம்ப சிலாகித்து பேசுவான். அஸ்லிம், வழிபடுங்கள் என்று சொன்ன பொழுது அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், முழுமையாக அவர்கள் வழிபட்டார்கள். தந்தை மகனை அருங்கள்னு சொன்ன உடனே கத்தி உடனடியாக அவருடைய கழுத்திற்கு சென்றது. மனைவி மக்களை விட்டுவிடுங்கள்னு சொன்னவன உடனடியாக அவர்கள் கொண்டு சென்று விடுவதற்கு ஆயத்தமானார்கள். மக்களுக்கு மத்தியில் ஏகத்துவ பிரச்சாரம் செய்யுங்கள்னு சொன்னவனை யாராக இருந்தாலும் பார்க்காமல் ஈமானை எடுத்து சொன்னார்கள். இப்படி தன்னை இறைவனுக்காக அவர்கள் இறைவனுக்காக தன்னை தியாகம் செய்து கொள்ளக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லது ஈமானில் உறுதியாக இருந்தாலும் சரி, இரண்டிலேயும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு ஒரு பெரும் முன்னோடியாக இருக்கிறார்கள். எனவே முஃமின்கள், முஸ்லிம்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி பின்பற்றுகிறோமோ, அவர்களை போற்றுகிறோமோ, நினைவில் வைத்திருக்கிறோமோ, அதேபோல் இந்த மார்க்கத்தின் முன்னோடியாக இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளையும் நம்முடைய வாழ்வின் எல்லா நிலையிலேயும் நினைவில் வைத்து அல்லாஹும் அவனது ரசூலும் காட்டி தந்த அற்புதமான வழியில் நடந்து இறைவனின் நெருக்கத்தை, பொருத்தத்தை பெற்று வாழக்கூடிய நல்ல மக்களாக நாம் ஆக வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எல்லாம் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இப்பொழுது நாம் தொழுத இந்த சுபஹனுடைய தொழுகையை நம்மிடத்திலிருந்து பரிபூர்ணமாக கபூல் செய்வானாக. நாம் தொழுத இந்த சுப தொழுகையின் வர்க்கத்தால் இன்றைய தினம் மீதம் இருக்கக்கூடிய 4 வேளை ஃபர்தான தொழுகைகளை இமாம் ஜமாஅத்தோடு, உடல் ஆரோக்கியத்தோடு, ஆஃபியத்தோடு, மன நிம்மதியோடு நின்று தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் புரிவானாக. இறுதி வரை இறைவனை நின்று வணங்கக்கூடிய நல்ல நசீபையும், தொழுகைகளை விடாமல் பேணி தொழக்கூடிய நல்ல நசீபையும், வாழ்நாளில் அதிகமாக ஹஜ் உம்ராக்கள் செய்யக்கூடிய நல்ல நசீபையும் தௌஃபீகையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் புரிவானாக. இன்றைய நாளில் நாம் மேற்கொள்ள இருக்கிற வியாபாரங்கள், விவசாயங்கள், கொடுக்கல் வாங்கல் அனைத்திலேயும் அல்லாஹ் நிரப்பமான லாபத்தையும் அபிவிருத்தியையும் பரக்கத்தையும் தந்தருள்வானாக. வானம் பூமிகளால் ஏற்பட இருக்கிற பேராபத்துகளை விட்டும், பலா முசீபத்துகளை விட்டும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பரிபூர்ணமாக பாதுகாத்து தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.